ஹலோ மக்களே, குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்நாக், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி போர் அடிக்குதுன்னா இந்த சப்பாத்தி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. 2 விதமான சப்பாத்தி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காக எப்படி கொடுத்தாலும் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக உப்பு, கூடவே ஒரு ஸ்பூன் நெய், தண்ணி விட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். சப்பாத்தி மாவை பிசைஞ்சு 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்வீட் காரம் செய்ய போகிறதுனால 2ஆக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் ஸ்டஃபிங்க்கு முழு பாசிப்பருப்பை நல்லா ஒரு 2 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதில் ஒரு பங்கை ஸ்வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பங்கை காரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட்டுக்கு நான் அந்த பாசிப்பருப்பை நல்லா மசிச்சுட்டு அதில் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை தான் எனக்கு ஃபேவரட்டாக பிடிக்குன்றதுனால சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி எது வேணால் சேர்த்துட்டு நீங்கள் இதை தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வேக வச்சு மசிச்சிட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார ஸ்டஃபிங்க்கு அதே பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு அதில் உப்பு, கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், கூடவே பன்னீர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அதை தான் நம்ம இப்போ கார ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ண போகிறோம். அதையுமே சேர்த்துட்டு இதை திரட்டி எடுத்துக்கோங்க. பன்னீரை துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை கையால் நீங்கள் மசிச்சுமே சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்கோட சப்பாத்தி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடாக இருக்க தோசைக்கல்லில் 2 பக்கமே சப்பாத்தி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு கிடையாது. நெய் தடவி இதை 2 பக்கமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெய் தடவுறப்போ உங்களுக்கு அந்த சப்பாத்தி இன்னுமே சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 சப்பாத்தியை நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த டிப் நம்ம சேனலில் இருக்குது. சப்பாத்தியை ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்வில் வேர்க்க செய்யாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக குக் பண்ணி எடுத்துடலாம். அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோவை பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.